மட்டன் சுக்கா செய்முறை. இது ஒரு சுருக்கமான செய்முறை. உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து அரைப்பதன் மூலம் சுக்காவுக்கு தனிச்சுவை கிடைக்கும். தேவையான பொருட்கள்: மட்டன் 500 கிராம், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் அரை கப், வறுத்து அரைக்க தனியா 1½ டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8 முதல் 12, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1½ டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 சிறிய துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 1. தாளிக்க மற்றும் சமைக்க: நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் 3 முதல் 4 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் 1 பெரியது. செய்முறை: மட்டனை வேக வைத்தல். மட்டனை நன்றாக கழுவி குக்கரில் எடுத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு மற்றும் 1/4 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கவும். குக்கரை மூடி மட்டன் மிருதுவாகும் வரை பொதுவாக 4 முதல் 5 வரை விசில் வேக வைக்கவும். தண்ணீரை வடிகட்டாமல் அப்படியே இருக்கட்டும். மசாலா தயாரித்தல். ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் வறுக்க வேண்டிய பட்டியலில் உள்ள அனைத்து மசாலா பொருட்களையும் தனியா, மிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு மிதமான சூட்டில் வாசனை வரும் வரை வறுக்கவும். கருக விடக்கூடாது. வறுத்த பொருட்களை ஆறவிட்டு மிக்சியில் தண்ணீர் சேர்க்காமல் நைசாக அரைத்து பொடி செய்து கொள்ளவும். இதுவே சுக்காவின் பிரதான சுவை. சுக்கா சமைத்தல். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பின்னர் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். இதற்கு பிறகு அரைத்து வைத்துள்ள மசாலா பொடியைச் சேர்த்து 1 நிமிடம் எண்ணெயில் வறுக்கவும். பொடி கருகிவிடாமல் பார்த்துக் கொள்ளவும். இப்போது வேக வைத்த மட்டனை தண்ணீருடன் ஸ்டாக் சேர்த்து கடாயில் ஊற்றவும். தேவையான அளவு உப்பு சரி பார்க்கவும். தீயை மிதமாக வைத்து மட்டனில் உள்ள தண்ணீர் முழுவதும் வற்றி சுக்கா நன்கு சுருண்டு உலர்ந்து மசாலா மட்டனுடன் ஒட்டி வரும் வரை வறுக்கவும். இடையில் கிண்டிவிடவும். சுக்கா நன்கு காய்ந்து வறுவலாக மாறியதும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கவும். மட்டன் சுக்கா ரெடி.